இந்த நாடு என்றும் நன்றியை மறந்ததே கிடையாது. அத்தகைய வசதிகளாம் இருந்ததனால் தைரியமாக போராடி நம்முடைய படை வீரர்கள் எவ்வளவு துணிவோடு தைரியமாக போராடினார்கள் என்று நினைத்தாலே நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஒரு அடி ஓடுறோம், ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு நான்லாம் உயர்ந்து இருக்கேன், முன்ன விட அதிகமாக உயர்ந்திருக்கேன். காரணம் அதை பார்த்து அதை கை இழந்து கால் இழந்து உடல் இழந்து போனாலும் உறுதியை தளராமல் ஆர்வத்துடன் முன்னோக்கி போய் கொண்டே இருக்கின்றார். பின்னால பார்த்ததில்லை, திரும்பி பார்க்கிற பழக்கத்தை விட்டாங்க, பின்னால் போய் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் இடத்துல ஏராளமா நவீன கருவிகள் அமெரிக்கா கொடுத்தது, அவன் கொடுத்தது, இவன் கொடுத்தது, எவன் கொடுத்ததெல்லாம் அங்க இருக்கு. பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க, இதை வச்சுக்கொண்டு நம்ம நிறுத்தி அடிச்சுக்கலாம் நினைச்சாங்க. நான் என்ன நினைச்சோம், நம்மகிட்ட அந்த கருவி இல்லைன்னா கூட மண்டையில முட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம மண்டையா வச்சு உடப்போம், அவனை விடுறதில்லை என்று பலமாக நாம் உறுதியாக இருந்து நாம் போர் வீரர்கள் சண்டை செய்தார்கள். போர் வீரர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் எவ்வளவு துணிவாக இருந்தார்கள். பஞ்சாபிகள் ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப துணிவானவங்க, வீரர்கள். அந்த காட்சியை நாம் பார்த்தால் பழைய காலத்தை பிராணத்திலாம் சொல்றான், பாரத போர்ல படைகள் போகும்போது வழிநடக உற்சாகமாக வரவேற்றதும் பெரிய வரவேற்பு எல்லாம் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அதான் நாம் வர்றேன்னு நினைச்சோம், எழுதி வச்சுக்காங்க. இப்ப பார்த்தா உண்மைதான், அதெல்லாம் அப்படி நடந்தே நம்ம அன்னைக்கு இப்ப நடந்திருக்கு. 1 மைலுக்கு ஒரு கேண்டீன் இருக்கும், இலவசமா நான் போர் வீரர்கள் போற இடங்கள்ல அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து வந்து நின்று அவர்களுக்கு வேண்டியவையெல்லாம் கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள் கடைசி வரை. அதோடு மட்டுமல்ல, பாகிஸ்தானிகள் பாராசூட்ல இருந்து கீழே இறக்கிக்கிட்டே இருந்தான். அவளை பிடிக்கணுமா இல்லையா, அவளை பிடிக்கிறதுக்கு நம்ம போலீஸ் படையும் படைகளுக்கு போனா சண்டை போடுறது அங்க வேணுமா இல்லையா, அந்தந்த கிராம ஜனங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ரொம்ப தைரியமானவங்க சொல்லிட்டாங்க, யாரும் போலீஸ் எங்களுக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த ஊடுருவிகளை பாராசூட்ல இருந்து வந்தவங்கள நாங்க எமரோகத்துக்கு அனுப்பிடுவோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. அநேகமா அங்க கிராமங்கள்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாதவங்களே கிடையாது, போங்களேன் எல்லாம் பட்டாளத்துக்கு போட்டு அவங்க ஒன்றும் பயம் இல்லை. தீரத்தோடு அவர்கள் திரட்டி பிடித்து கொடுத்தார்கள். அதோடு மட்டும் இல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தாங்கள் பயிர்களை அழித்தார்கள். நல்லா 800 மேல இருக்கு சோளத்தட்டைகள், கரும்பு, கம்பு போன்ற பயிர்கள் ஏராளம் உணர்ந்திருந்தது. அங்கிருந்து பாலாசூட்ல இருந்து வந்து அங்க உள்ள உட்கார்ந்து ராத்திரிக்கு தெரியறதில்லை, கண்டுபிடிக்க சிரமமா இருந்தது. என்ன பண்ணாங்க குடியானவங்க விவசாயிங்க, யாரும் சொல்லல, அவன் பாட்டில் அறுக்க ஆரம்பிச்சு. இந்த ஒளியில அறுத்தறி நான் ஒருத்தர் கேட்டேன், இந்த பயிரெல்லாம் அழிக்கிறீங்களே என்னத்துன்னு. அழிக்காம என்ன பண்றது, பின்னால் இருந்து சண்டை போடலாம் நினைக்கிறான். நம்முடைய வீரர்கள் பின்னால் சண்டை போட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டாமா, அவருடைய கவனம் இங்க வரணுமா, நாங்களே ஒழிச்சுடுவோம். ஒழிய விட்டா தானே, ஒழிய கிடந்தா தானே, பயிரெல்லாம் அழிச்சுட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருவரும் விவசாயிகள், குடியானவர்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் அவர்கள் ஆர்வத்தோடு போலீஸ்காரங்களுக்கு பறவைகளுக்கு வேலை வைக்கக்கூடாது, அவ பின்னால்தான் போகும் சண்டை, இங்க வரக்கூடாது என்று தைரியமாக இருந்தார்கள். நான் போயிருந்த இன்னைக்கு முன்னால ராத்திரிக்கு ஒரு 10-20 தடவை குண்டு போட்டிருக்கோம். அவசரத்துல பல இடங்கள்ல குண்டு போட்டிருந்தோம். நாங்க போய் சேர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால குண்டும் போட்டிருந்தோம். நம்முடைய பறவைகளை சேர்ந்தவர்கள் 2 விமானத்தை ஏரோப்ளைனை அடிச்சு சுட்டு கீழே தள்ளிட்டான். உள்ள போகும்போது குண்டு விழுந்த ஊர் மாதிரியாவது, விமானம் சுட்டு கீழே விட்டப்பட்ட ஊர்கள் மாதிரியா தெரியல. பரபரப்பு ஒண்ணும் வேணும். குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அவ்வாட்டில் போய்கிட்டு இருக்காங்க, கடைகள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, வண்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பஸ் போறவங்க போய்கிட்டு இருக்கான், வேலை விபாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விதமான பதட்டமும் இல்லாம நிதானமாக எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். ஒரு இடத்துல அதற்கு முன்னால் விழுந்த குண்டு பட்டு விழுந்த ஒரு வீடு,
பாதி கட்டணம் போச்சு, பாதி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சாமான எல்லாம் வெளியே போட்டு கட்டில படுத்திருக்காங்க. எவ்வளவு தைரியமா சந்தோஷமா இருந்தாங்க, எவ்வளவு வீரத்தோடு இருந்தாங்க. அவ்வளவு திடமாக இருந்ததுனால்தான் நம்முடைய படை வீரர்கள் முன்னால் போக முடிஞ்சது. அதனால அந்த உரிமை நமக்கு வந்தாச்சு, முடிஞ்சு சமாதானத்தில் இருக்கிறது பேரு. அப்படிதான் சீஸ் பெயர் நடக்குது. பாகிஸ்தான் சும்மா இருக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்ல விடாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சண்டை போட்டா நல்லது போல இருக்கேன்னு தீரும் போல் இருக்கு. உட்காந்துக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ நான் தொந்தரவு போல நமக்கு தெரியாது. ஆனா அவங்க தொந்தரவை நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? ஐக்கிய நாட்டு சபையெல்லாம் கொஞ்சம் தைரியம் உரிமை பண்ணிடலாம். பஞ்சாயத்து சபை என்ன, பஞ்சாயத்து நம்ம கிராம பஞ்சாயத்து மாட்டு மாதிரி போடக்கூடாது. கிராமத்தில் எப்படி பஞ்சாயத்து பண்ணுவாங்க? ஒருத்தர் போக்கிரியா அவன் பயந்துக்கிடுவோம். ஏப்பா பஞ்சாயத்து இப்படி பண்றேன்னா அவன் வைவாயா சொல்றாங்களா இல்லையா? அப்படியா இருக்கிறது? ஐக்கிய நாட்டு சபையில பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தேசம் சேர்ந்தவங்க இருக்காங்க. என்ன அவங்க தைரியமா சொல்றாங்க, அல்டிமேட்டம் கொடுக்கலாம், எச்சரிக்கை செஞ்சுக்கலாம். 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்தாட்டா இதை விட்டு போயவே சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? அது எச்சரிக்கை தான். என்ன மிரட்டலாம்? என்ன மிரட்டுக்கு ஒரு ஞாபகமா? என்ன அது மாதிரி போக்குல பூட்டா அப்ப ஐக்கிய நாட்டு சபைக்கு மரியாதை கூடுதல். அந்த மரியாதை காப்பாற்றிக்க வேண்டாம், நியாயம் நடக்கணும். அப்பதான் இது எல்லாருக்கும் நம்பிக்கை. போய் சொன்னா நியாயம் நடக்கு என்று சொல்லணும். யார் தப்புனா நான் தப்பு, நீங்க தப்புன்னு சொல்லட்டு. நான் தப்பு பண்ணி தப்பு சொல்லியிருந்தாங்கன்னா நான் தப்பு திருத்திக்கலாம். தப்பு யார் பண்ணாலும் நடுநிலைமை இருந்து நியாயம் வழங்க வேண்டாமா? அந்த உறுதி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஐக்கிய நாட்டு சபை மேல நமக்கெல்லாம் ரொம்ப மரியாதை. அந்த சபை நன்னா இருக்கணும், பலமா இருக்கணும். உலகத்தில் வரக்கூடிய குழப்பங்களையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்தி உலகத்தில் அமைதி உண்டாக்கக்கூடிய சாதனமாக இருக்குன்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். அதற்காக நாம் அதுவும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம். அத்தகைய நல்ல நிலைமை உண்டாக வேண்டும் ஆசைப்படுறோம். அது மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சபை சரியான உலகத்து சமாதானத்தை நிறுத்தும். இல்லைன்னா என்ன ஆகும்? பழைய லீக் ஆஃப் நேஷன் கல்வியுமா உங்களுக்கு போராட்டத்தில் அது பலகீனமா போச்சு. காரணம் என்ன? ஹிட்லருக்கு முசோலினிக்கு பயந்து பலகீனமா போச்சு. அப்ப மிரட்டலாம், முசோலினி ஒருத்தர் மிரட்டலாம், ஹிட்லர் ஒருத்தர் மிரட்டலாம். கொஞ்சம் நேரம் ஹிட்லர் கூட சேர்ந்து தாக்கா பண்றது, இன்னொரு பக்கம் முசோலினி கூட சேர்றது. இப்படி சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்தான். சரி, அபிஷேகம் வேணுமா எடுத்துக்கோ, ஆசியா வேணுமா எடுத்துக்கோ, செக்கோசோவியா வேணுமா எடுத்துக்கோ. அது மாதிரி நீ உட்கார்ந்துக்கிட்டு காஷ்மீர் வேணுமா எடுத்துக்கோன்னு சொன்னா எங்க இருக்கு? அப்படிதான் பஞ்சாயத்து நீக்க பேச கதையா இது? அதை மறந்துங்க. அந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இது புதுசாக என்ன ஆசைப்படும்? அயூப்கான் ஒரு பக்கம், நாசேடும் ஒரு பக்கம். ஹிட்லர் சூழ்நிலை மாதிரி வச்சுக்கோங்களேன். மிரட்டுவாங்க, 2 பேரும் இருக்கோம், விடமாட்டோம். அப்படின்னா என்ன ஆகும்? எந்த மகா யுத்தத்துக்கு முன்னால ஐரோப்பா என்ன நிலைமை இருந்துச்சு அதே நிலைமை இன்னைக்கு ஆசையா இருக்கு. ஹிட்லர் சூழ்நிலை மிரட்டினான், ஐரோப்பு நாசேடும் மிரட்டுறான். இந்த சர்வாதிகாரிகள் சேர்ந்து மிரட்டி ஆசியாவை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. இந்த வருஷம் ஐக்கிய நாட்டு சபைக்கு இருக்காங்க. அது இல்லைன்னு சொன்னா அவருடைய எதிர்ச்சதிகாரத்தை போர் மனப்பான்மையை தடுத்து நிறுத்தும் சொன்னா இந்தியாவுக்கு உதவி செய்தே ஆகும், வேற வழி இல்லை. ஜனநாயகத்துக்காக செக்குலர் மதசார்பற்ற ஒரு நாடாக இருந்து ஒன்றாக சேர்ந்து கூடி வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. உலகத்தை எல்லாரும் குடித்தான் வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க. அதை எடுத்துக்காட்டா நாம இருக்கும். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சேர்ந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரு உரிமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு அரசியலமைப்பை அமைத்திருக்கிறோம். அந்த தேசம் ஒன்றாக வாழ்ந்தா
உலகத்தை எல்லாரும் கூடி வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த தேசத்தை ஆக்கிரமிப்புக்காக ஒப்பிச்சுட்டா சைனாக்காரங்க ஒப்பிச்சு. சைனா ஜனங்கள்கிட்ட சொல்லல மாசூரி முட்டை, பாகிஸ்தான் ஜனங்கள்கிட்ட சொல்லல அயூப் கான் ஒப்பிச்சுனா சொல்றீங்களா? ஒப்பிச்சமாகும் இங்கே ஜனநாயகம் போய் வச்சுக்கோங்களேன். போட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கேட்டாலும் சொல்லுவாங்க பாகிஸ்தான் சைனா கூட போடுவோம், அதுக்காக நான் விட்டுறக்கூடாது, அதுக்காக என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்றீங்க. ஒவ்வொருத்தரும் மிரட்டாங்க வச்சுக்கோங்க. என்ன ஆகும் நான் கேட்கிறேன். நாம் என்ன சொல்லணும் உலகத்துக்கு? எங்க நாட்டுக்கு விரோதமா யார் போர்த்தொழில் கொடுத்தாலும் எங்க நாட்டுக்கு விரோதியாக யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன? நம்ம தலையில குண்டு போடுறதுக்கு, நம்மளை அடிக்கிறதுக்கு போர்க்கொழில் கொடுத்தா அவன் கூட்டாளியா விரோதியா? ஐயா சொல்லுங்க. பஞ்சாயத்து சபை என்ன பண்ணும்? சண்டை போடாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா உனக்கு ஒரு கம்பு வச்சுக்கோ, கிராமத்துல நீ ஒரு கம்பு வச்சுக்கோ, நீ ஒரு கம்பு வச்சுக்கோ, நீ ஒரு அறுவாரம் வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு அறுவாரம் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டிக்கோ குத்திக்கோ, அதாவது என்ன என்ன நியாயம் கேட்கிறேன். நாம் போல் வேண்டாம், நமக்கு சண்டையே நமக்கு தேவையில்லை. ஆனால் போர்க்கை குறித்து சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உண்டாக்கணும் நான் கேட்கிறேன். ஆனால் இப்ப சமாதானம் இருக்கு, சமாதானத்துக்கு நீங்க எல்லாம் பொறுப்பு. ஐக்கிய நாட்டு சபை எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு. உங்களுடைய சமாதானம் நியாயமா இருக்கணும். நாங்க என்ன பண்ணுவோம்? பாகிஸ்தான்ல இருந்து நாங்க போக வரலாம் சமாதானத்துல. காஷ்மீர்ல இருந்து போகும் சொல்ல நாங்க போவோம். யோசனை பண்ணி பாருங்க. காஷ்மீர் நம்ம நாடு, அதை வந்து போக சொல்றதுக்கு யாருக்கு உரிமை? ஒருத்தர் உரிமை இல்லை. அங்கிருந்து போற பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் குழப்பாங்க, சொந்தம் குழப்பாங்க. நம்ம சில இடத்துல காஷ்மீர்ல அந்த அசாத் காஷ்மீர் பக்கம் போயிருக்கோம். அங்க கூட போகணுமா வேண்டாமா, இருக்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் கூட குழப்பறாங்களா இல்லையா? இந்த குழப்பம் எங்க நான் கேட்கிறேன். எங்கேயாவது உண்டா? கீழே வீட்டுக்குள்ள வந்தா இதான் பேசுவேன்னு பரவாயில்ல, அவன் வாக்குப்படி நின்றுக்கிட்டு கிட்டோம்னா எப்படியா? இது மாதிரி அவங்க குழப்பறாங்க. அவங்க பல காலங்கள் இருக்கலாம். கேட்டா நினைக்கணும்னா உலகம் அமைதியா இருக்கணும் இல்லையா? நல்ல எண்ணத்துக்கு நீ என்ன பண்ணும்? நீ அதுக்காக எண்ணத்துக்கு பரிசு கொடுத்துருவோம். அப்படித்தானே நீ ஓட்டுறது குழு ஏதாவது நல்ல எண்ணம் உனக்கு வேணும்னா எங்கிட்ட கொடுத்து அப்படித்தான் பண்ணாங்க. அதுக்கு நான் முசோலி கொடுத்தாச்சு. போ சமாதானம், ஏரியா சமாதானம், அதுக்காக கொடுத்தேன் சமாதானம். அதிசயத்தை முசோலி எடுத்தானே. அப்ப என்ன பண்ணீங்க? தாக்கை பண்ண போறோம், நடவடிக்கை நடத்த போறோம், முற்றுகை விட போறோம் சொன்னீங்களே. முற்றுகை ஒழுங்கா பண்ணீங்களா? ஒழுங்கா ரகசிய ஒப்பந்தம் பண்ணீங்க, பண்ணலையா? பண்ண சொல்ல முடியுமா? இப்ப பண்ண மாட்டீங்க நம்புறேன். பண்ணாலும் பண்ணீங்க. யாரு கேட்டான்னு கேட்கிறேன்.